ஹாய்! டேஸ்டியான கள்ளக்குறிச்சி கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ இது வந்து செய்றது ரொம்ப ஈஸி. நானும் கள்ளக்குறிச்சி தான். எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் குடுக்கும். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி, வெங்காயம் ஒரு 70% குக் ஆனதும் 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். 2 தக்காளி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதக்குங்க. 3/4 கிலோ சிக்கன் இது கூட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்குங்க. லாஸ்ட்ல இதுக்கு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். அதாங்க இதுக்கு டேஸ்ட் அதிகமா குடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பத்த தேங்காய், 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு ஆயில்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஃபைனலா மல்லி இலை தூவி நீங்க இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டியான கள்ளக்குறிச்சி கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும்.